வெல்கம் டு அவர் சேனல். ஸோ மிருகங்கள்ல பார்த்தீங்கன்னா, கடல் வாழ் உயிரினம், நிலம் வாழ் உயிரினம்னு சொல்லுவாங்க. ஆனா மனிதர்கள் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து நிலம் வாழ் உயிரினம் அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் மனிதர்களையும் கடல் வாழ் மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுது. அது எங்க, யாரு, எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத வீடியோக்குள்ள பார்ப்போம் வாங்க. பொதுவா இவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸ் அண்ட் இந்தோனேஷியால தான் அதிகமா இருக்கிறாங்க. பஜாவ் இன மக்கள்ல தான் வந்து கடல் வாழ் மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இவங்களை அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மேக்சிமம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, நிலத்துல இருக்கிறத விட கடல்ல இருக்கிறது தான் அதிகம். இவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, இவங்களோட முன்னோர்களோட பிரதானமான தொழில் பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கிற தொழிலா இருந்திருக்கு. ஸோ அதனால அவங்க கடல் மேலேயே வந்து அந்த இது எல்லாம் செஞ்சுட்டு இருக்கறனால, அதை பார்த்து வளர்ற பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் டைம் வந்து கடல்லே வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களும் வந்து இந்த மீன்பிடி தொழில் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம தான் வந்து முன்னோர்கள் சொன்னதை பாதி மறக்கிறோம். பட் அவங்க வந்து அதெல்லாம் எதுவும் பண்ணாம கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது இவங்க தொடர்ச்சியா வந்து கடல் மேலே வந்து பயணிக்கிறனால பாத்தீங்கன்னா, சாதாரணமா நம்ம மூச்சு அடக்கிற நேரத்தை விட இவங்களால அதிக நேரம் வந்து மூச்சு அடைக்கின்னு இருக்க முடியும். அதே சமயம் இவங்களோட மண்ணீரலும் வந்து சாதாரண மனுஷனோட இப்ப சைஸ்ல வந்து பெருசா இருக்கிறனால இவங்க வந்து தண்ணிக்கு அடியில இருக்கும்போது ஆக்சிஜன் லெவலை பாதுகாக்கிறதுக்கும் வந்து அந்த மண்ணீரல் தான் உதவுது. ஸோ இதனாலதான் அவங்களால வந்து ரொம்ப நேரம் வந்து மூச்சு அடைக்கின்னு அந்த கடலுக்கு அடியில இருக்க முடியுது. ஸோ இதுதாங்க இன்னைக்கு நம்ம கடல் மனிதர்கள் பத்தி பார்க்குற ஷார்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே சமயம் நம்ம மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், டாடா, பாய்.